கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. 24/9/2025 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23 மற்றும் 25 வசனத்தினுடைய சில பகுதிகள் மாத்திரம். மாறா, அது மதுரமான தண்ணீராயிற்று. மாறா, the water became sweet. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து என்கிற அடிமைத்தனத்தில் மீட்டு ரட்சித்து ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராய் உங்களை அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்லி. ஆனால் வருகிற வழிப்பயணத்தில் இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு, முரட்டாட்ட ஸ்பாவம், கீழ்ப்படியாத காரியங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை நிமித்தமாய் தேவனுடைய ஆவி விசனப்படுத்தினபடினால் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் சுற்றி திரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவள் வருகிறதான வழிப்பயணத்தில் அவர்களுக்கு செங்கடல் அவளுக்கு தடையாக இருந்தது. செங்கடலிருந்து ஆண்டவர் அவர்களை கடந்து வர பண்ணி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிவந்த சமுத்திரத்தை, அந்த செங்கடலின் சிவந்த சமுத்திரத்திலிருந்து ஆண்டவர்களை கடக்க பண்ணினார். அதற்கு பின்பதாக சூர் வனாந்திரத்தில் 3 நாள் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். அலைந்து திரிந்து விடாய்த்து போன நிலைமையில தான் தண்ணீர் தாகத்தினால் குடிப்பதற்கு தண்ணி இல்லாதபடி அவள் ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அந்த இடத்தின் பேர் மாறா. அந்த இடத்திற்கிற தண்ணீரை குடிப்பதற்காக விடாய்த்திருந்தவர்கள் குடிக்க சென்ற பொழுது அந்த தண்ணீர் அவளுக்கு கசப்பாய் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசை குரதும் முறுமுறுக்கிறார்கள். எதை குடிப்போம் என்று மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் தண்ணீரில் அதை போட்டவுடன் அது மதுரமான தண்ணீராயிற்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கை ஒருவேளை கசந்து போன வாழ்க்கை போல் காணப்படுகிறதோ, வாழ்க்கையை வெறுத்து போன நிலைமையில் காணப்படுகிறதோ, உடைய கசந்த வாழ்க்கை ஆண்டவர் மதுரமுள்ள நீரூற்றாய் கர்த்தர் மாற்றுவாராக. அந்த மாறாவிலிருந்து புறப்பட்டு வரும்போது கடைசி ஏலீம் என்கிற இடத்துக்கு நிறைய வருகிறார்கள். ஏலீமில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், 12 நீரூற்றுகள் இருக்கிறது, 70 பேரிச்ச மரங்கள் இருக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் விதமான ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சில கசப்பான அனுபவங்களை தாண்டி வரத்தான் இருக்கிறது. கசந்த மாறாவை மதுரத்தை போல் மாற்றுகிறவர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றுவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் காணப்படுகிற கசப்பு மதுரமாய் மாற பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல